ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மலபார் பிரியாணி. இதுக்காக நான் 2 கப் அரிசி எடுத்து வச்சுருக்கேன். அதை ஒரு பவுலில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கழுவி ஒரு 10 நிமிஷம் தனியாக ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சு அதில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ இந்த அரிசி போட்டு வேக வைக்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து வச்சுருக்கேன். இதில் 4 கிராம் ஒரு அன்னாச்சி, ஒரு பட்டை, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் புதினா சேர்த்துக்கிறேன். இப்போது தட்டு போட்டு மூடி இதை நல்லா கொதிக்க வச்சுக்க போகிறேன். இப்போது நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போது ஊற வச்சுருக்க அரிசியை இப்போ நான் இதோட சேர்த்துக்கிறேன். நல்லா கிளறி விட்டு இப்போது இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போது சாதம் வெந்துடுச்சு. நான் அதை தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ வேறு ஒரு வானலில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அதில் ஒரு 10-20 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். இதை இப்போ நல்லா ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு பொரித்து தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ இதை பொரித்து எடுத்ததும் 3 வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்து எண்ணெயில் நல்லா பொரித்து அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கணும். இது ஓரளவுக்கு கலர் மாறிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயமும் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் அதை நல்லா பொரித்து எடுக்கணும். இப்போது நான் இதை பொரித்து தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ மீதி இருக்க எண்ணெயை எடுத்துகிட்டு கொஞ்சம் எண்ணெய் மட்டும் வச்சுருக்கேன். இதில் பட்டை, கிராம்பு, அந்த அன்னாச்சி பூ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் ஒரு 3 வெங்காயம் அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கணும். வெங்காயம் வதங்கிறதுக்காக நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் நல்லா வதக்கிடணும். இப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1.5 ஸ்பூனுக்கு வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்பயும் அதையும் நல்லா சேர்த்து வதக்கணும்.
இப்போது கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா அது இதோட சேர்த்து வதக்கிக்கிறேன். இப்போ நல்லா வதக்கிட்டேன். இப்போ 1 கப் தயிர் அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். நான் 1 கிலோ சிக்கன் எடுத்து கழுவி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் இதையும் இதில் சேர்த்துக்க போகிறேன். சிக்கன் சேர்த்துட்டேன். இப்போ நல்லா சிம்மிலே வச்சு நல்லா வதக்கி எடுக்கணும். நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போது சிக்கன் வேகிறதுக்காக நான் இப்போ ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து இப்போ நான் அந்த சிக்கனை நல்லா கொஞ்சம் வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நம்ம தனியாக பாஸ்மதி அரிசி சாதம் வடித்து எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம இந்த கிரேவியும் ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதை கொஞ்சம் நேரம் மூடி போட்டு முடிக்கிறேன். இப்போ ஒரு 15 நிமிஷம் கழித்து இது திறந்து பார்க்கலாம். ஓகே, நல்லா கிரேவி, நல்லா சிக்கன் நல்லா வெந்திருக்கு. அவ்வளோதாங்க. இப்போ இதை எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ நான் வேறு ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். அதில் இப்போது நான் கொஞ்சம் ஒரு லேயர் மாதிரி இந்த சிக்கன் கிரேவியை இதில் சேர்க்குறேன். இதை எல்லா இடமும் சேர்கிற மாதிரி இப்போ இந்த சிக்கன் கிரேவியை நான் இது மாதிரி வைக்கணும். இப்போது சாதம் வடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அது இது மேலே லேயர் மாதிரி இப்போ இந்த சாதத்தை எடுத்து வைக்கணும். இப்போது வச்சுட்டோம். இப்போ பொரித்து வச்சுருக்க வெங்காயத்தை நான் இதில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் முந்திரி பருப்பும் சேர்த்துக்கிறேன். இப்போது மீதி இருக்க சிக்கன் கிரேவியும் இது மேலே இதே மாதிரி பரவலாக சேர்த்துக்கணும். இப்போ சேர்த்தாச்சு. இப்போ மீதி இருக்க ரைஸையும் இதில் சேர்த்துக்கிறேன். இது மேலேயும் பொரிச்சு வச்சுருக்க வெங்காயம், முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நான் 2 ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது அதையும் அங்கங்கே இது கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்தோம்னா இப்போ தம் கட்டி நம்ம எடுக்கும்போது சாப்பாடு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துட்டு நான் ஒரு பட்டர் பேப்பர் எடுத்திருக்கேன். அது இதில் போட்டு மூடிட்டு ஒரு பிளேட் போட்டு இதில் மேலேயே மூடிட்டு ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது மேலே சேர்த்து தம் கட்டி ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு வைக்கணும்.
இப்போ நான் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டேன். இப்போது மலபார் பிரியாணி தயாராகிடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ ரோஸ் வாட்டர் இதெல்லாம் நம்ம சேர்த்துருக்கிறதுனால பிரியாணி நல்லா வாசனையாக சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இப்போ நான் பிரியாணி எடுக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. சுட சுட மலபார் பிரியாணி தயார். தேங்க்யூ.